ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி ப்ரோக்கோலி செய்ய போகிறேன். நான் வந்து 2 ப்ரோக்கோலி மீடியம் சைஸில் 2 ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் எடுத்து வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி இதில் ஆட் பண்ணலாம். 3-4 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகும். நம்ம அது வரைக்கும் ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிருக்கு. ஸோ இது நம்ம வந்து வேறு கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரோக்கோலி வந்து நம்ம ஃப்ரை பண்ண கடாயிலே இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஆனியன். நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். நீட்டாக நெருக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சி ஊற்றிடலாம். அதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக ஏற்றிட்டு சால்ட் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ சால்ட் போட்டதுமே நம்ம இதில் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது அப்புறம் 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து ஆப்ஷனல் தான், பட் கேர்டு வந்து போட்டால் நல்லா வந்து டேஸ்ட் தரும். இங்கே பாருங்கள், இப்போவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் மூடி வச்சு பேக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து ஆயிலெலாம் செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டதுமே நம்ம வந்து இப்போ கசூரி மேத்தி போட்டுடலாம். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ப்ரோக்கோலி வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ். வீக்லி 1 ஆச்சு சாப்பிடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.